வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கெரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேசிய இளைஞர் மேம்பாட்டுத் துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநிலை உதவியாளர் வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வு கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/6/2025, அதாவது அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட நம்முடைய இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக, அதாவது என்னென்ன போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் அசோசியேட்டுக்காகவும் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டருக்காகவும் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அசோசியேட்டுக்காக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 போஸ்டர்ஸ் காலியாக இருக்குது. அதுவும் எந்த இடத்துல உங்களுக்கான லொக்கேஷன் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 இயர்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 45 இயர்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சயின்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அப்படி இல்லைனா சோசியல் சயின்ஸ் வித் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 55% ஆகுது உங்களுக்கு இந்த மார்க் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கோ அல்லது டீச்சிங்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்னென்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது வித் ஆஃபீஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஒர்க் நாலேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான ஸ்பெஷலிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் அப்ளை படிக்கலாம். இந்த ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் to 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் சேலரி 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் 45 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்பெக்டருக்காக பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்ட்ரக்டருக்காக உங்களுக்கு வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு 36,000 வரைக்கும் உங்களுக்கான பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ 45 இயர்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சேமாக தான் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் இருந்தாவே போதும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 55% உங்களுக்கு மார்க் இருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி எதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லையோ அல்லது யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனராக இருந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் தான். இதுக்கு ஃபிக்ஸட் டேர்ம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு சேலரி
இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான லிங்க் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் இருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அங்கேயும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு நெக்ஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கூட தரலாம். ஆனால் இது இந்த அப்ளிகேஷனை வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க்குன்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 6/6/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் ஆகிற மாதிரி, அதாவது ஹார்டு காப்பி வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அண்டு எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாவே போதும், இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனுக்காக லிங்க்கையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான லிங்க்கையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் லைனை வந்து நீங்கள் இப்போ இது ஃபில்லப் பண்ண வந்து தேவையில்ல, அவங்களே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வந்து ஃபில்லப் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் வந்து பிளாக் லெட்டரில், அதாவது பேங்க்கில் வந்து எப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் ஃபில்லப் பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்டோட நேமும் அண்ட் கேட்டகிரி, நீங்கள் எந்த கேட்டகிரியில் வாங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி எந்த கேட்டகிரி இருந்தாலும் நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில், அதாவது டேட்டும் இருக்கணும் அண்ட் ஏஜும் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி அண்ட் மேரேஜ், அதாவது மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் போஸ்டல் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸும் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித் பின்கோடு அண்ட் மொபைல் நம்பரோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த விதமான ரீப்ளேவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரில் அல்லது உங்களுடைய ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் வரும். சரிங்களா? எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது ஸ்டார்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எப்படின்னா எஸ்எஸ்எல்சி எங்கே வந்து படிச்சிங்க, உங்களுடைய பாசிங் இயர் என்ன, உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, உங்களுடைய டிவிஷன் கிளாஸஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th அண்ட் டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எப்போ வந்து ஒர்க் பண்ணீங்க, என்ன இதில் வந்து ஒர்க் பண்ணீங்க, உங்களோட ஒர்க்கு பேர் என்ன, அண்ட் உங்களுடைய இன்ஸ்டிடியூட்டோட பேர் என்ன, அண்டு உங்களுக்கான சேலரி வந்து லாஸ்ட் மந்த் சேலரி வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10th சர்டிஃபிகேட், அதாவது 10th +2 டிப்ளமோ டிகிரி எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தாவே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அதாவது செல்ஃப் அட்டஸ்டடுக்கான இந்த இது வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அண்டு இது இல்லாமல் மற்ற அனதர் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கீழே வந்து மென்ஷன் கூட பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். இவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்ப பாருங்கள். ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு போய் சேரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு